இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 28 அதிகாரம் 13 அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் படுத்திருக்கிற இந்த பூமியை உங்களுக்கு சொந்தமாக கர்த்தர் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். நீங்கள் தேசத்தையும் பூமியையும் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இதோ உன் இருதயத்தில் நீ சொல்லியிருக்கிற, மகனே, இவ்வளவு பெரிய உலகத்தில் ஆண்டவரே, எனக்கென்று எதுவுமே இல்லையே, எனக்கென்று ஒரு சொந்தமான வீடும் இல்லை, எனக்கென்று ஒரு சொந்தமான சொத்தும் இல்லை என்று நீ சொல்லிக்கொண்டு, நான் பரதேசியை போல் இங்கும் அங்குமாக திரிந்து கொண்டிருக்கிறேன் என்று இருதயத்தில் நீ சொல்லிக்கொண்டு நீ கர்த்தரிடத்தில் கேட்டதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் இன்று உனக்கு வாக்கு பண்ணுகிறார். மகனே, இதோ நீ படுத்திருக்கிற இந்த தேசத்தை, இந்த பூமியை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய். கர்த்தர் அதிலே உன்னை ஆட்சி செய்யும்படியாய், உன்னை அதிலே நிலைநாட்டி, உன்னை உயர்த்தி, உன் சந்ததிகளை அதற்கு சொந்தமாக கொடுக்கும்படியாய் கர்த்தர் உனக்கு இன்று வாக்கு பண்ணுகிறார். உன் தகப்பனும் தேவனும் ஆகிய கர்த்தர், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் இன்று உனக்கு சொல்லுகிறார். அதன்படியே உனக்கு இதை சுதந்திரமாக கொடுத்து கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.